அழகிய முன்மாதிரியை உங்களுடைய தூதரிடத்திலே நான் வைத்திருக்கிறேன். அவரை நீங்க பின்பற்றினா என்ன செய்யலாம்? அந்த முன்மாதிரியை நீங்கள் எடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேறு வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, நபியே நீங்க நட்பண்புள்ளவராக அஹ்லாக்கோடு நல்ல குணமுடையவராக இருப்பதால் தான் நீங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். உங்களை விட்டு விரண்டோட இல்லை. நீங்க அல்லாஹ்வை பத்தி சொல்லும் போது ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறார்களே, என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய பண்பாடு, அஹ்லாக். அந்த அஹ்லாக் இல்லாமல், நல்ல பழக்க வழக்கம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் கரடு முரடாக நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து சொல்கிறார். நான் விபச்சாரம் செய்யறதுக்கு நீங்க அனுமதி தரணும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, நாங்க அந்த சம்பவங்களை எப்படி கேட்டிருப்போம்? இப்படி செய்தவர்கள் அந்த குற்றத்தை உணர்ந்து அதுக்காக வேண்டி தண்டனையை கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால, இவர் செய்யறதுக்கு முன்னாலே அனுமதி கேட்கிறார். யாருக்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். எந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதி, நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சிலாகித்து சொல்லக்கூடிய இதை நீங்க வலா தக்ரபு ஸினா, தக்ரபு அதாவது நெருங்காத, செய்யாதன்னு சொல்லல அல்லாஹ். இந்த பாவத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க, பெரும் பாவம் இது என்று சொல்ல அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பாவத்துக்கு அனுமதி கேட்கிறார். யார சொல்லலாம்? இந்த பாவத்தை நான் செய்யணும், அதுக்கு அனுமதி தாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அந்த இடத்துல இருந்த சஹாபாக்கள் அப்படி ஒருத்தர் பள்ளிவாசல் ஒருத்தர் கேட்கிறார். பள்ளியில மோளையிட்டு இல்லாட்டிட்டு வாக்கு யார்ட்டா நம்ம ஏற்றுக்கொள்வோம்? அதை நம்ம கூட்டமா இருந்தா அதை பார்த்துட்டு பரவாயில்லை, என்ன செய்ய, மனுஷன் தானே, நம்ம விடுவோமா? உணர்வு பூர்வமாக நம்ம எப்படி நம்ம செயல்படுவோமோ இது மாதிரி சஹாபாக்கள் செயல்பட்டாங்க. சில பேர் சொன்னாங்க நிப்பாட்டப்பா, சில பேர் அடிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விடுங்க, அவரை விடுங்க. அவர் கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல வாங்க. அவர் என்ன செய்யறாரு? போறாரு, உட்கார்றாரு பக்கத்துல. அம்பலப்படுத்தாம, 4 பேருக்கு மத்தியில கேவலப்படுத்தாம, இவர் ஒரு நல்ல பண்பாயுது, இது கெட்ட பண்புலாயுது, இது சமூகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இப்படி எல்லாம் கடினமாக நடக்காம பக்கத்துல உட்கார வச்சு அவர் எப்படி கேள்வி கேட்டாரோ அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஈக்குவலா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, அவரை மண்டையில உரைக்கிற மாதிரி. இதுக்கு பிறகு அவர் அந்த பாவத்தை நினைச்சு பார்க்க கூடாது, அந்த பாவத்தின் பக்கம் போகவே கூடாது என்ற ஒரு வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அப்படியே காதுபட கேட்கிறாங்க, நீ இப்படி கேட்டீங்களே, ஜினா செய்யறதுக்கு, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறீங்களே, அதுஹிப்பு லி உம்மிக்க, உங்களோட பெத்த தாயோட நீங்க விரும்புவீங்களா? இது உங்களோட தாயோட உங்களுக்கு விருப்பமா இது அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே சொன்னா, லா யா ரசூலுல்லாஹ், நிச்சயமா நான் விரும்ப மாட்டேன். மக்கள்ல யாருதான் அப்படி விரும்புவா? அதோட ரசூலுல்லாஹ் நிக்கிற நீண்ட ஒரு ஹதீஸ். அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அதாவது நீ பெற்றெடுத்த உன்னோட மகளோட, உன்னோட தந்தையுடைய சகோதரியோட, உன்னோட தாயுடைய சகோதரியோட, உன்னுடைய சகோதரியோட, இப்படியே ஒரு நீண்ட ஒரு பட்டியலை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் இல்ல இல்ல இல்லன்னே சொல்றாரு. சொல்லிட்டு சொல்ற, மக்கள்ல யாருதான் இப்படி எல்லாம் விரும்புவாங்க? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில கையை வச்சு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய கற்பை பாதுகாப்பாயா என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையை பாருங்க. இவர் இதுக்கு பிறகு அந்த பாவத்தை நினைச்சு பார்ப்பாரா? அந்த பாவத்தின் பக்கம் போறதை நினைச்சு பார்ப்பாரா? அவரு நாங்க எப்படி தவற திருத்துறோம்? நம்முடைய தவறை திருத்துறா என்ன முறையில இருக்குது? சில நேரம் இப்பதான் நமக்கு தெரியும், அடைய தவறு இப்படி எல்லாம் திருத்தேலுமோ, இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கலுமோ. ஏன்னா நாங்க திருத்தின முறை எப்படி நாங்க திருத்தினோம்? இணையதளங்கள்ல அவனோட போட்டோவை போட்டு, அவனோட பேரை போட்டு, ஊரு தெரு, அவனோட வீட்டு நம்பர்ல இருந்து, பேர்ல இருந்து, யார்ட மகன், யார்ட மகள், யார்ட புள்ள, இப்படி அந்த சரித்திரத்தை எடுத்து போட்டு அவனை கிளிகளில் விழிக்கிறோம். இணையதளங்களை திறந்து பாருங்க. நல்ல செய்திகளை விட அடுத்தவர்களை இட்டு கட்டின செய்திகளும், அடுத்தவர்களை குறைகளும் தான் நிறைய நாங்க பார்க்கலாம்.
அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் அப்படி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு வழிமுறை நமக்கு சொல்லித்தரவே இல்லை.